ஹாய் வீவர்ஸ், ஹலோ டு எவ்ரி ஒன். இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது வந்து எஸ்பிஓ ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். இது வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப்ஸ் கம்பெனிங்க. இந்த கம்பெனியில் வந்துட்டு உங்களுக்கு ஆன்லைன் நாலேஜ் இருந்தால் போதும், இங்கிலீஷ் நாலேஜ் கொஞ்சம் இருந்தால் போதும், நீங்களும் இந்த ஜாப்ஸ் வந்து பண்ணலாம். இது வந்துட்டு வீட்டிலேருந்தே நம்ம மொபைல் மூலமாக பண்ணக்கூடிய ஒரு ஜாபுங்க, லைஃப் டைம் ஜாபுன்னு சொல்கிறாங்க. இந்த ஜாப்ஸ்க்கு வந்துட்டு உங்கள்கிட்ட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் இந்த மாதிரி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம், சோஷியல் மீடியாஸ் அக்கௌண்ட் இருந்தால் போதும், நீங்களும் இந்த ஜாப் பண்ணுறதுக்கு தகுதியானவங்க. இதில் வந்துட்டு நிறைய கற்றுக்கலாம். ஆன்லைன் மார்க்கெட்டிங் ப்ரோக்ராம் பற்றி நம்ம நிறைய கற்றுக்கலாம். லேர்ன் பண்ணுறதுக்கும் ஏர்ன் பண்ணுறதுக்கும் இந்த கம்பெனி வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் வந்துட்டு கண்டென்ட்டாவோ இல்லை இன்ஃப்ளூயன்சராகவோ இல்லை சோஷியல் மீடியா மார்க்கெட்டாவோ இந்த மாதிரி வேரியஸ் ஜாப்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ரொம்பவே ஈஸியாக கம்மியான டைமில் நிறைய ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு ஜாப்ஸாக வந்து இது இருக்குது. இந்த கம்பெனியில் வந்துட்டு அவங்க சொல்லக்கூடிய ஒரு பொருளுக்கோ இல்லை ஆப்ஸ்க்கோ இல்லை அவங்க சொல்லக்கூடிய எந்த ஒரு ப்ராடக்ட்க்கோ வந்துட்டு நம்ம விளம்பரப்படுத்தணும். அதுதான் முக்கியமான நோக்கம். அப்புறம் அது மூலமா சேல்ஸ் நடக்கணும். இதன் மூலமாக மக்கள் வந்துட்டு அவங்க ஒரு பிராண்டை வந்துட்டு ஒரு பொருளை வந்துட்டு நம்ம பிராண்ட் பண்ணணும், மார்க்கெட்டிங் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இதன் மூலமாக வந்துட்டு நம்மளுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிது. நம்மளே சொந்தமாக ஒரு தொழில் தொடங்குறதுக்கோ இல்லை சொந்தமாக இது பண்ணுறதுக்கோ வந்து இந்த கம்பெனி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நன்றி. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும், கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தோன்னா காராமணி பாருங்கள். இது எல்லாருமே 90s கிட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். பிஃபோர் 2000 கிட்ஸ் நிறைய பேர் இது இல்லாமல் இது நல்லா பறிக்க போவாங்க. இது வந்துட்டு கலக்கா கொல்லியில் ஊடு பயிராக பண்ணக்கூடிய ஒரு பயிர். ஆடி ஆவணியில் கலக்காய் இறக்கும்போது இதுவும் சேர்த்து நடவு பண்ணுவாங்க. இது நடவு பண்ணும்போது ஒரு அக்டோபர் நவம்பருக்குள்ளே நம்மளுக்கு இது காய் கிடச்சிடும். இல்லைன்னா ஜனவரிக்குள்ளே அந்த 2 to 3 மந்த்ஸ் நம்மளுக்கு வந்து இந்த பச்சையாகவே இந்த பயிர் வகை நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கும். இது வந்துட்டு செடி வகையை சார்ந்தது, அப்புறமா கொடி வகையை சார்ந்தது. செடியாகவும் கொடியாகவும் நம்ம பறிக்கலாம். இது வந்துட்டு அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த பயிர் வகையில். குழந்தைகளுக்கு டெய்லி இது வேக வச்சு ஒரு ஸ்நாக்ஸாக கொடுக்கும்போது அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. பாருங்கள், ரொம்பவே இதை குருமா வச்சும் பண்ணலாம், இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். இந்த நிறைய முறையில் இது வந்துட்டு ரெகுலராக கன்சியூம் பண்ணலாம். இது வந்துட்டு இது குச்சி நட்டு அது மாதிரி படர்ந்து வீட்டிலே வளர்க்கலாம். வீட்டில் சைடில் படர்ந்து விடலாம். அப்புறம் வந்துட்டு மண் வந்துட்டு இயற்கை வளமாக இருக்கணும். அப்புறம் சாகுபடி காலம் வந்து குளிர்காலம் மற்றும் மழைக்காலம் தவிர்த்து மற்ற மதங்கள் பயிரிடலாம் சொல்கிறாங்க. அதான் ஆடி மாதம் அந்த வெயில் அந்த சீசனில் பண்ணலாம். இது வந்துட்டு கருப்பு, சிவப்பு, பச்சை அப்படின்னு நிறைய கலரில் வந்துட்டு நம்மளுக்கு காராமணி கிடைக்கும். இந்த தட்டைப்பயிறு, அப்படி காராமணி பயிறு, வண்டி காராமணின்னு சொல்லுவாங்க. இந்த காராமணியில் வந்துட்டு நிறைய வகைகள் இருக்குது. அது எப்படின்னு நிறத்தின் அடிப்படையில் வந்துட்டு சிவப்பு, பச்சை, கருப்பு. வளர்கிற அடிப்படையில் வந்துட்டு கொடி வகை, செடி வகை, நார் இல்லாத காராமணி. அப்புறம் வந்துட்டு குரங்கு தட்டை, அடற்பயிர் பச்சைன்னு சொல்லுவாங்க. அப்புறம் இந்த பெனிஃபிட்ஸ் பார்த்தோன்னா கேன்சரை வந்துட்டு தடுக்கும் ஆற்றல் கொண்டதுன்னு சொல்கிறாங்க. மாவுச்சத்து, புரதச்சத்து நிறைந்தது, மெக்னீஷியம், அயன், பாஸ்பரஸ் நிறைந்தது. இது வளரும் குழந்தைகளுக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. முக்கியமாக இது எதுக்கு எடுக்கிறாங்கன்னா உடலில் உள்ள கழிவுகளை அகற்றுறதுக்கு இது பயன்படுறாங்க. அப்புறம் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு வந்து இது ரெகுலராக எடுக்கலாம். அப்புறம் ஃபைபரு, ப்ரோட்டீன், பல விட்டமின்கள் வந்து இதில் இருக்குது. கொலஸ்ட்ராலை வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சுகரை வந்துட்டு கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு இது வந்து பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் ரெகுலராக வந்துட்டு இது எடுக்கும்போது வயிற்றில் டிடாக்சினேஷன் பண்ணிவிட்டு வயிற்று புற்றுநோய் வந்து தடுக்க ஆற்றல் கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காராமணி வந்துட்டு நல்லா நார்ச்சத்து இருக்கிறதால நல்லா சாப்பிட்டு
அதோட ஜீரண சக்தி இன்க்ரீஸ் பண்ணி அப்பப்போ பசி எடுக்க தூண்டுதுன்னு சொல்கிறாங்க. இந்த காராமணி வந்துட்டு ரெகுலராக எடுக்கல நல்லா பசியே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காராமணி வந்துட்டு ரெகுலராக எடுத்தாங்கன்னா நல்லா பசி எடுக்கும். அப்புறம் இந்த காராமணி வந்துட்டு உடலில் அப்படி பிளட் கண்டென்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரத்த சோகையை தடுக்கிறதுக்கு இது வந்துட்டு பயன்படுதுன்னு சொல்கிறாங்க. விட்டமின் சி, ப்ரோட்டீன் அது வந்துட்டு சருமம் வந்துட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு இது வந்து பயன்படுது. அப்புறம் கால்சியம், மேக்னீஷ் போன்ற வந்து எலும்புக்கு வந்து முக்கியமாக பயன்படுதுன்னு சொல்கிறாங்க. இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கிற இந்த காராமணி நம்மளுக்கு இயற்கையாக நம்ம நிலத்திலேயே இல்லை வீட்டில் வளரக்கூடிய செடியிலேயே நம்மளுக்கு இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கிறதால இது ரெகுலராக நம்ம எடுத்துகிட்டு உடம்ப நல்லபடியாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி.